எப்பாடி எப்பா இந்த பார்வதிக்கு வந்து ஒரு வேலை செய்ய சொன்னால் என்ன காண்டாவுது. ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கீங்க பார்வதி? ஒரு சின்ன வேலை அதை உங்களுக்கு செய்யறதுக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து நேத்திக்கு நமக்கு சோர்ஸில் வந்து என்ன சொன்னாங்க, திவ்யா தான் கேப்டன் ஆகியிருக்காங்க அப்படின்னாங்க. எப்பயுமே சோர்ஸ் வந்து தப்பு தப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்பி நம்மளும் வீடியோ போட்டோம். காலையில் பார்த்தா கானா வினோத் வந்து வீட்டின் தலையாக மாறி இருக்காரு. ஸோ முதல் முறையாக வினோத் அவர்கள் இந்த வாரத்துக்கு தலையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த டாஸ்க் என்ன நான் பார்க்கல, ஏன்னா நான் எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சேன், சுத்தமாக முடியல. ஆனால் வினோத் வந்து தலையாயிட்டாரு. தலையானவுடனே டீம்ஸ் எல்லாமே பிரித்து அதில் இருந்து தான் நான் பார்த்தேன். டீமில் வந்து சாண்ட்ரா மற்றும் பார்வதியை வந்து அதான் நீங்கள் ரெண்டாவது ப்ரோமோ, ப்ரோமோ வந்து நாமினேஷன் ப்ராசஸ் இன்னும் நடக்கலை, நடக்கும்போது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ப்ரோமோ வீட்டு தலையாக அவர் டீம் பிரிக்கிறாரு. இப்போ கிச்சன் டீமில் 5 பேர், எல்லாமே புது ஆட்கள், கேர்ள்ஸ் தான் எல்லாருமே, நோ பாய்ஸ். திவ்யா, அப்புறமா சுபிக்ஷா, அரோரா, இவங்க ஆதிரை, இன்னும் ஒரு நபர். அரோரா வந்து இத்தனை நாள் வரைக்கும் கிச்சன் டீம் போனதே இல்லை, ஆனால் இந்த முறை வந்து கிச்சன் டீமில் தான் தூக்கி அவங்கள போட்டிருக்கிறாங்க. இதில் பார்வதியும் சாண்ட்ராவையும் வந்து கிளீனிங் டீமுங்க, மொத்த வீட்டையும் அவங்க தான் க்ளீன் பண்ணோம். 2 பேர் தான் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கமருதனும் விக்கல்ஸும் வாலண்டியராக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கதை அப்படின்னா, பிக் பாஸ் வந்து காலையில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க, இந்த வாரம் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. அவர் எதுக்காக அதை சொன்னார் அப்படின்னா, கிளாக் டாஸ்க்கு நடக்க போகுது. கிளாக் டாஸ்க் நடக்கும் பொழுது யாராலுமே வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் அப்பப்போ அந்த வீட்டை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாருங்க. வினோத் போன வாரம், அதாவது விஜய் சேதுபதி கிட்ட நல்லா திட்டு வேற வாங்கியிருக்கிறாப்புல. வீட்டு தலையாக ஒருத்தர் கூட வந்து அப்ரிசியேஷன் இந்த சீசனில் வாங்கினதே கிடையாது. ஸோ வினோத் வந்து வீட்டு தலையாக மாறினதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த சாப்பிடும்போது அந்த டைனிங்கை சுற்றி உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அந்த டைனிங்கில் வந்து சிந்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போது நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் சாப்பிட்ட இடத்த நான் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன். அது வந்து நான் என்னுடைய மேனஸ். அது எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் வினோத் என்ன சொல்கிறாரு, வினோத் கூட சொல்லலைங்க, இது வந்து கிச்சன் டீம்னுடைய ஒரு ஐடியா. எஃப்ஜே வந்து குக்கிங் டீம், ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ காலையில் ஒரு வாட்டி சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னா அதை வந்து சும்மா அப்படியே தொலைச்சி விட்டுருங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க, பிக் பாஸ் வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால சொல்கிறாங்க. பார்வதியும் சாண்ட்ராவும் உடனே அதை வந்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, எப்பயுமே நைட்டு ஒரு வாட்டி தானே பண்ணுவோம், நீங்கள் என்ன 3 வேளைக்கு பண்ண சொல்கிறீங்க, இத்தனை நாளாக அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லவே இல்லையே, நீங்கள் என்ன புதுசாக வந்து ரூல்ஸ் போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த டைனிங் டேபிளை வந்து அப்படி தொடச்சி விடுறது அவ்வளோ பெரிய வேலையா? அது வேலையே கிடையாது. சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்தோமா, அப்படியே வந்து நீட்டாக துவச்சி விட்டோமா, முடிஞ்சு போச்சு. அது கூட பார்வதி என்ன சொல்கிறாங்க, போன வாரம் வரைக்கும் என்ன செஞ்சோமோ அதை தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் சொல்கிறீங்க புதுசாக நீங்கள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்கன்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் நைட்டு ஒரு வேலை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். இத்தனைக்கும் 2 பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. மொத்த வீட்டையும் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம், இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து பேச வராப்புல, பேசவே விட மாட்டுறாங்க. பார்வதி பேச விடாமல் நான் என்ன சொல்கிறேன்னா இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க அது அவ்வளோ பெரிய வேலை இல்லைங்க, அது செய்கிறதுல என்னங்க பிரச்சனைன்றாங்க. யார் பேசினாலும் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, அமித்தெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, சும்மா இருப்பா, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இப்போ கூட லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காய்கறிலாம் கட் பண்ணியிருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அந்த கட் பண்ண குட்டி குப்பையெல்லாம் கிடக்குது. இவங்க 2 பேர் க்ளீனிங் டீம் தான் ஆக்சுவலாக அதை க்ளீன் பண்ணணும். போய் வினோத் சொல்கிறாரு, அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் நைட்டு ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். இப்போ நைட்டு ஒரு வாட்டி தான் பண்ணுவோம் அப்படின்னா, காலையிலேருந்து சேர்ற குப்பை நைட்டு வரைக்கும் நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த வீட்டுக்குள்ளே? போகிறாங்க வராங்க நடக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாதா? அது என்ன, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன், நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்வேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர்? சீரியஸாகவே புரியல. இந்த தலை டாஸ்கில் இவங்க தோற்றதில் வேற காண்டில் இருக்கிறாங்க பார்வதி, குறிப்பாக கமருதன் மேலே. அதை வந்து நம்ம தனியாக பேசுவோம், சரிங்களா? ஸோ சாண்ட்ரா ஒரு பக்கம் புலம்புறாங்க. என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ திவ்யா வந்து கிச்சன் டீமில் போட்டாங்க, கிச்சன் டீமில் போட்டதுலேருந்து அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.
கூட வந்து இந்த பீடை வேற. ஏன் பார்வதியோட ரசிகர்களே, நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்கள், அந்த சுற்றி இருக்கிற டைனிங் டேபிளை வந்து தொடச்சி விட்றது வந்து அவ்வளோ பெரிய வேலையா? நீங்கள் வந்து வீட்டை வந்து 3 வேளைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணலாமே. கார்டன் ஏரியாலாம் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது, பெட்ரூம்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 3 வேளை அதை க்ளீன் பண்ணுறதுல என்ன ஆகிட போகிறீங்க? அது வேலையே கிடையாது. வேலை இல்லைன்னு நினச்சா அது வேலை இல்லை, அது ஒரு பெரிய வேலை நினச்சா எல்லாமே பெரிய வேலை தான். பார்வதியை பொறுத்த வரைக்கும் சொகுசாக இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே, பெருசாக வேலை செய்யக்கூடாது. வினோத் லிட்டரலாக கெஞ்சிராப்புல, நீ ஏமா நான் சொன்னால் மட்டும் எதுவுமே செய்ய மாட்டேற, நீ மட்டும் ஏமா எதுவுமே செய்ய மாட்டேற, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கியே, உன்னை வச்சுட்டு எதனா ஒன்று பண்ண முடியுதா, யார் பேசுறதாச்சும் நீ கேட்குறியா, அப்படி இப்படின்னு வந்து வினோத் வந்து பயங்கரமாக, எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து ஒரு வெறியில் இருக்காப்புல. இந்த வாரம் எப்படின்னா வந்து நான் இந்த தலை பதவி வந்து நான் பயங்கரமாக பண்ணணும், எல்லாரையும் வேலை செய்ய வைக்கணும். அதனால தான் குறிப்பாக அரோராவை தூக்கி கிச்சன் டீமில் போட்டிருக்காரு. ஏன்னா அரோரா வந்து இத்தனை வாரங்களில் கிச்சன் போனதே கிடையாது, கேட்டால் அலர்ஜின்னுவாங்க. ஆனால் வினோத் அவர்கள் வந்து இல்லை நீ போய் தான் ஆகணும். ஆனால் நிற்கிறாருங்க பாயிண்டில். வினோத் என்ன சொல்கிறாருமா, நான் சொல்கிறத நீ செஞ்சு தாம்மா ஆகணும், நீங்கள் தாம்மா அதை க்ளீன் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுறீங்களோ 2 வாட்டி பண்ணுறீங்களோ, ஆனால் நீங்கள் தாம்மா அதை பண்ணணும். பார்வதி அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, சாப்பிட்றவங்களே எடுத்துட்டோம். காலையில் மொக்கை வாங்கினாங்க, இந்த வார்த்தையை ஆதிரை வந்து மொக்கை பண்ணி விட்டாங்க. என்னன்னா, ஏங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்குன்னு டீசென்சி கிடையாதா, அவங்க சாப்பிட்ற குப்பையை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களா, அவங்க சாப்பிட்ற விஷயங்களை வந்து அவங்க கொண்டு போக மாட்டாங்களா, அப்படி தான் வச்சுட்டு போவாங்களா, அறிவு இல்லையா, அது இல்லையா, என்னென்னமோ பேசின உடனே ஆதிரை அங்கேருந்து எந்திரிச்சு, தலை நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுகிறாங்களே இவங்க தான் அவங்க சாப்பிட்ட தோசையை 2 நாளாக அந்த டேபிள்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் சரிதாம்மா அப்படின்றீங்க. என்ன கூந்தலுக்கு சரி. இப்போ நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்களோ அந்த குறையை பண்ணுறதே நீங்கள் தான். அதை சொன்ன உடனே அதெல்லாம் அப்படியே கடந்து போகிறது, அதெல்லாம் சரிதான். நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன இருக்குது எனக்கு புரியலையே. என்னமோ பெருசாக அந்த வீட்டினுடைய அந்த பிக் பாஸ் வீட்டையே வந்து தகர்த்துட்டு புதுசாக ஆர்கிடெக்ட் பண்ணுங்கள், புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கட்டி எழுப்பி, இவங்க என்னமோ சிவில் இன்ஜினியர் மாதிரியும் அவங்க என்னமோ மேஸ்திரி மாதிரியும் 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு டிசைனை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கட்டிடக்கலை நிபுணர்கள் புதுசாக நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணலாம், ஏதை பண்ணலாம், எத்தனை லேபர்ஸை போடலாம், என்னென்ன மெட்டீரியல் வாங்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், எத்தனை நாள் அதை முடிக்கலாம், ப்ராஜெக்டினுடைய வேல்யூ என்ன, இப்போ சிமெண்ட் ரேட் என்ன, இப்படி உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு இந்த டேபிளை தொடச்சி விட்றது பெரிய மேட்ரா? நான் சிவில் இன்ஜினியர்ன்றதுனால இதெல்லாம் இழுத்து விட்டேன், மன்னிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அதாவது பார்வதிக்கு வந்து வேலை செய்யக்கூடாது, வேலை செஞ்சாலும் இதுதான் வேலைன்னா அதை மட்டும்தான் நான் செய்வேன், அதை தாண்டி ஒரு பருக்க செய்ய மாட்டேன். நான் ஏன் செய்யணும், மற்றவங்க செய்யாதது போது நான் ஏன் செய்யணும்? இல்லை அவங்களுக்கு தேவைன்னா மற்றவங்களே செய்யலை நான் ஏன் செய்யணும்வாங்க, தேவை இல்லைன்னா அவங்க செஞ்சால் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. போன வாரம் வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்றதுக்காக நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லையே, புரியலையே. அப்போ என்னதாம்மா நீ இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுவ? திங்கிறது, தூங்குறது, காலை கடனை முடிக்கிறது, கமருதனோட அப்பப்போ காஜி பண்ணுறது, அப்படியே ஓட்டுறது தானே. கேட்டால் இவங்களை கேமருன்றாங்க, இவங்க தான் ஷோவே ஓட்டுறாங்கன்றாங்க. சிலர்லாம் பார்வதி தவிர்த்து உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லையா அப்படின்றாங்க. பார்வதி கண்டென்ட் கொடுத்தா பார்வதியை தானே பேச முடியும், ஆனால் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு தானே மேட்ரு. ஆனால் இன்னமும் இந்த பீடையை சப்போர்ட் பண்ணுறீங்களே, ஐயோ இப்போ உங்களெல்லாம் பார்த்தா தானே எனக்கு பார்வதியை விட டேஞ்சரான ஆட்கள் பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ். கமருதன் ஒரு வேலையை பார்த்து விட்டாப்புல, அந்த வேலையில் வந்து அக்கா ட்ரிகர் ஆகி அக்கா வந்து கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கமருதனை. கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்டு கானா வினோத் அவர்கள் வீட்டு தலையாக மாறியிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.